நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேச்சுக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, என்ன போடுங்க. எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி, சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? நான் கேக்குறேன், ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தானே, நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல. மக்களாட்சி நாட்டுல இத்தனை கோடி இத்தனை லட்சங்கள் செலவழிச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு? எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இதை கலைச்சிடலாம்ல. நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும்? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று நதியில எனக்கு தண்ணி தரணுமா தர வேணாமா? அது நீதிமன்றம். எல்லாவற்றையும் நீதிமன்றம். இந்த இடத்துல இரு, இந்த இடத்த காலி பண்ணு, இந்த இடத்த இது பண்ணு, இதெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நீதிமன்றம். சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க, சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர, நல்ல முடிவுகள் எடுக்கத்தானே இந்த மன்றங்கள் உருவாகுது. அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போ, நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா? அதை கலைச்சு விட்டு போயிட வேண்டியதானே? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆவுன்னா நீதிமன்றத்துக்கு போயிருது. நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேட்கறதுக்கு. தேவையில்லைன்னு சொல்லல, எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி. நீங்க அரசு என்ன பண்றீங்க? தள்ளி விட்டுறீங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு, சட்டத்தை மதிங்க, நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றிருந்த பெருமக்கள் ஒரு தடவை நீங்க மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது. எதுல? குடிக்கிறது இல்ல. அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசு ஒரு வழக்கு தொடுக்குது. நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்கு அளிங்கன்னு யாரு சொல்றது? அரசு. அரசு ஒரு முடிவெடுத்து, கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? எழுதுங்குது. அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது. அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது, மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது, எழுதுன்னு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை தம்பி? இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது. இப்ப நான் இதை எப்படி பாக்குறது? இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒழிய, சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது. மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம். செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல, காலுக்கு தானே செருப்பு, உடம்புக்கு தானே சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல. நான் ஒரு கட்டம் நடத்தி பாக்குறேன். அது எதுக்கு இப்போ? அது எதுக்கு இப்போ? நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே. அது என் கட்சி பிரச்சனை. தம்பி, சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாரும் நம்ம கட்சின்னா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா, எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாத்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலயே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். எது முக்கியம்ன்றீங்க? ஒரு குழந்தை சாக கிடக்கு, என் கையில அதை காப்பாத்துற ஊசி மருந்து இருக்கு. போட்டா குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பொழைக்கும். வலியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா இல்ல வலியை பொருள்படுத்தாம போட்டு காப்பாத்தட்டா? இப்ப என்ன செய்யணும்? கட்சினா அப்படி கிடையாது தம்பி. கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான்.
அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் ஒன்னு யாரு வேணான்னு. அவருக்கு உரிமை கிடையாது தம்பி, அப்படி யாரும் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, வேணா போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே தான் இருக்கு. பெட்ரோல் விலை ஏறிடுச்சா? இல்ல அதை விடுங்க, அதை விடுங்க. பலகட்ட போராட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்திருக்கு. ஆனா இப்போ மாஞ்சோலை மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டாக்கள் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேர்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வருது. இது சம்பந்தமா பல அரசியல் கட்சிகிட்ட கேட்கும் போது அது உரிய பதில் இல்லை. ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்தான் போராடுவேன். நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசரமா காசு கொடுக்கறது, உங்களுக்கு கீழே போங்க இந்த பட்டா இருக்கு அது இருக்குன்னு வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானம் இருக்கும், எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும். அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.